Hey everyone, welcome to the video series of Learn to Play Chess in 30 days. We are on our day 18. Yes. So I hope everyone's doing good. And today let's jump into the topic directly. Okay. So now and today is like it's a very important and interesting topic which we are going to work on. Firstly, நான் ஏன் சொல்லிக்கிறேன் ஏன்னா செஸ்ல வந்து என்ன ஆகும்னா நம்ம வந்து ஈக்குவலா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்துக்கும் 2 பேத்துக்கிட்ட ஈக்குவல் பீஸ் இருக்கா? அந்த ஈக்குவல்ல இருந்து வின்னிங்ங்கிறது எப்படி கன்வெர்ட் பண்றது? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அது எப்படி நம்ம வின்னுன்னு நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுறது? அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் எப்படி எடுக்கிறது? அட்வான்டேஜ் ஒரு பொசிஷன்ல எடுத்துட்டா அது அட்வான்டேஜ்ன்னு எப்படி தெரியறது? அது எப்படி கன்வெர்ட் பண்றதுன்றது தான் டாபிக் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான டாபிக். ஃபர்ஸ்ட் நான் டாபிக் உள்ள போலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது அது புரிஞ்சிடும். அது என்ன நான் சொல்ல வரேன் சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம் சரிங்களா? இப்போ அட்வான்டேஜ்ங்கிற டாபிக் பார்க்க போறோமா? இப்போ இங்க என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் எத்தனை பீஸ் இருக்கு? இதுதான் வந்து மிடில் கேம்லயும் எல்லா இடத்துலயும் வந்து ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். எத்தனை நம்ம கிட்ட பீஸ் இருக்கு, பாயிண்ட்ஸ் இருக்கு நான் சொன்ன மாதிரி. இப்போ ஒயிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு 5 6 7 8 9 10 11 கரெக்டுங்களா? 11 இருக்கா? பிளஸ் ஒரு 9 20 23 26. ஸோ நம்ம ஒயிட் கிட்ட 26 இருக்கா? பிளாக் கிட்ட எவ்வளோ இருக்கு? அதே 9 10 10 அப்புறம் 13 16 16 பிளஸ் 5 21 22 23 24 25 26 27. ஓகேவா? 27 இருக்குங்களா பிளாக் கிட்ட? இப்போ நம்ம வைக்கிற மூவ் வந்து இட் should கிரியேட் அஸ் அ வெரி 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 கிரேட் அட்வான்டேஜ். அது எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாமா? இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். நீங்க ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் யோசிங்க. என்ன அப்படிங்க பார்க்கலாம்? இப்படி கேட்கலாம் சார், நம்ம கிட்ட 2 பீஸ் இருக்கு, அவங்க கிட்ட 2 பீஸ் இருக்கு, இது இந்த இடத்துல எப்படி சார் அட்வான்டேஜ் எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு முன்னாடி எல்லாம் பார்த்துருப்போம் தெரியுமா? பின்ன, டபுள் அட்டாக், டிஸ்கவர் அட்டாக் அது எல்லாமே சேர்ந்து வரும் இங்க. அந்த 4 டாபிக் தான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அந்த 4 டாபிக்குமே ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல சேர்ந்து வரும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பசிலுக்கு பார்த்தீங்கன்னா, குவீன் இருக்குங்களா? டைரக்டா நைட் இன்டூ பிஷப்னு அடிச்சா குவீன் இன்டூ பிஷப்னு அடிச்சிருவாங்களா? இப்போ பட் அதே இதுக்கு நம்ம இங்க குவீனை செக் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க தள்ளுறாங்களே, இப்ப நம்ம ஆல்ரெடி நைட் அட்டாக் பண்ணிட்டு இருந்தோமா, இதை நம்ம எடுத்துடலாமா? முடிஞ்சா வரும். சரிங்களா? அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இந்த ஹோல் பசிலும் இந்த ஹோல் செஷன்ஸும் பார்க்க போறோம். பசில்ஸ் தான் நம்ம மோஸ்டா செஷன்ஸ் சால்வ் பண்ண போறோம். எப்படி லாஜிக்கலா யோசிச்சு எப்படி பண்றதுங்கிறது தான் இதோட மெயின் ஐடியாவா இருக்கு. சரிங்களா? ஓகே ஓகே. அடுத்த பசில். இப்போ இந்த பசிலையும் அதேதான். இப்போ சார் ஆனா இவ்வளவு பீஸ் இருக்கே சார், இவ்வளவு பீஸ் எப்படி சார் நம்ம கால்குலேட் பண்ணி பண்றதுன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க எப்படி பண்ணலாம்? எப்பவுமே பீஸ் கால்குலேஷன் அதிகமா இருக்கும்போது ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட என்ன இருக்கு, அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாவே யார்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். 2 ரூக் இருக்குங்களா? 2 ரூக் இருக்குங்களா? ஈக்குவலா 1 2 3 4 மைனர் பீஸ் இருக்குங்களா? 1 2 3 4 மைனர் பீஸ் இருக்கா? குவீன் இருக்கா? குவீன் இருக்கா? முடிஞ்சா அப்ப எல்லாமே ஈக்குவலா இருக்கா? 1 2 3 4 5 6 7 பாயிண்ட் இருக்கா? 3 4 5 6 7 7 பாயிண்ட்ஸ் இருக்கா? அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கா? ஈக்குவல். இப்போ இந்த இடத்துல எப்படி அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு நைட் இருக்கு, இங்க பிஷப் இருக்கா? ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல டபுள் அட்டாக் பண்ணலாமா? அவ்வளவுதான், அட்வான்டேஜ் வந்துருச்சு. இப்போ சார் ஓகே சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் பார்த்துட்டேன், எனக்கு எப்படி பீசஸ் எல்லாம் ஈஸியா கவுண்ட் பண்றதுன்னு தெரியும். இப்போ நான் வந்து வேற ஏதாவது ஃபாஸ்டா எப்படி இதுதான் அட்டாக் இல்லைன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள். அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்னா சிம்பிளா எந்த பீஸ் சப்போர்ட் இல்லாம இருக்கோ அந்த பீஸ்ல நீங்க டார்கெட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குவீன் சப்போர்ட் இருக்கு, குவீன் அட்டாக் பண்ண முடியாது. பிஷப் சப்போர்ட்ல இருக்கு, கிங் சப்போர்ட்ல இருக்கு. இந்த பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் வந்து சப்போர்ட்ல இல்லை. கரெக்டுங்களா? அப்போ அந்த நைட் சப்போர்ட்ல இல்லாத பீஸை நீங்க எப்படி அட்டாக் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். இங்க வச்சு அட்டாக் பண்ணலாமா? இங்க வச்சு அட்டாக் பண்ணலாமா? இப்போ நீங்க இங்க வச்சு அட்டாக் பண்ணாலும் இங்க வச்சு அட்டாக் பண்ணாலும் நமக்கு இங்க ஒரு அட்டாக் வருதா? கரெக்டா, நமக்கு இங்க ஒரு அட்டாக் வருதா? அப்ப இந்த அட்டாக் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நம்ம அட்டாக் பண்றதா, இப்ப நம்ம இங்க வச்சு அட்டாக் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குவீன் அட்டாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நைட் இன்டர் நீங்க வச்சு நமக்கு 4 கொடுத்துருவாங்க. கரெக்ட்டுங்களா? நமக்கு இங்க 4 கொடுத்துருவாங்க. அது அப்புறம் நம்ம எப்படி தடுக்கிறது அந்த 4க்க? மிஸ்ஸிங். ஆனா உங்களுக்கு தெரியும், இந்த நைட்டு தான் வந்து நம்ம எடுக்க போறோம்னு நமக்கு தெரியுமா? ஏன்னா இந்த நைட்டு தான் சப்போர்ட் இல்லாம இருக்கா? அப்ப எப்படி யோசிக்கணும்? சார் நான் இங்க வச்சு அட்டாக் பண்ணாலும் அடிக்கிறாங்க, இங்க வச்சு அட்டாக் பண்ணாலும் என்னோட இத அடிக்கிறாங்க. அப்ப நான் எப்படி சார் இந்த நைட் அடிக்கிறது? ஆனா எனக்கு நல்லா தெரியும் சார் இந்த நைட் நான் இது பண்றேன். நல்லா யோசிச்சீங்கன்னா, இங்க ஒரு வழி இருக்கு. நைட் எப்பவுமே எப்பவுமே செக்குன்னு சொன்னேன்ல, செக் வித் பின்னோ, செக் வித் ஃபோர்க்கோ, செக் வித் எதுவானாலும் ஒர்க் ஆகும்.
இந்த குயின் எடுத்து நம்ம எங்க ஸ்பாட் பண்ணோம்னா செக். அப்போ செக் வைக்கும் போது இந்த பீஸை எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? ஈஸியா. இப்போ அடுத்த ஒரு பசில் பார்ப்போம். இப்போ இந்த பசில் அதே மாதிரி கால்குலேஷன் பண்ணலாமா? 2 ரூக்ஸ் 2 ரூக்ஸ், சாரி 2 ரூக்ஸ் 2 ரூக்ஸ், ரெண்டு மைனர் பீஸ், குயின் குயின், லைக் 3 4 5 6 1 2 3 4 5. ஆக்சுவலாக நம்ம வந்து பிளாக் பண்றோம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இப்போ எப்படி இந்த பொசிஷன்ல அட்வான்டேஜ் எடுக்கிறதுன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஏதாவது ஃப்ரீ பீஸ் இருக்கான்னு பார்க்கலாமா? இல்ல பிஷப் சப்போர்ட்டட், குயின் சப்போர்ட்டட், இது ரெண்டுமே சப்போர்ட்டட். சரி, ஓகே, எல்லாமே வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன்ல இருக்காங்க. ப்ரொடெக்ஷன்ல இருக்காங்கன்னா நம்ம என்ன சார் பண்றது? அதான் எல்லாமே ப்ரொடெக்ஷன்ல இருக்காங்க. இல்லைன்னா கிங் ப்ரொடெக்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. சார் கிங் இருக்கு, கிங்குக்கு முன்னாடி 3 பான் இருக்கு சார். இதா ப்ரொடெக்டட் தானேன்னா நம்ம கிட்ட எந்தெந்த பீஸ் வந்து அந்த ப்ரொடெக்ஷனை நோக்கி இருக்குன்னு பாருங்க. லைக் டுவர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. குயின் இருக்கு, ஓகே, நீங்க அடிச்சா செக்மேட். ஆனா எப்படி அடிக்கிறது? நமக்கு தான் சப்போர்ட் இல்லையே. அப்படியே டயகனலா பாருங்க. பிஷப் இருக்குங்களா சார்? ஆமா சார், இங்க பிஷப் இருக்கு, இங்க குயின் இருக்கு, அடிச்சா செக்மேட் சார். அடிச்சா செக்மேட்டா? ஆனா இதுதான் அட்வான்டேஜா நம்ம மாத்தணும். இந்த இப்ப இந்த பான் தான் நம்மளோட வந்து கீ. பானை எப்போ நம்ம தள்ளுறோமோ அப்போ அவங்க வந்து இந்த இதுக்குதான் நம்ம அவங்க ஆடி ஆகும். சாய்ஸே இல்லை. தெரிஞ்சிருச்சா? இப்ப தள்ளலாமா? அவங்க பானை தள்ளிட்டாங்க. ஓகே, பட் நமக்கு என்ன தேவை? நமக்கு தேவை நைட்டு. அவ்வளவுதான், எடுத்தாச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஷார்ப்பா பீசஸ் பார்க்கணும். எங்க எந்த பீஸ் இருக்குன்னு, எங்க எந்த பீஸ் இருக்குன்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சார்ட் ஆயிடும். அந்த பீஸோட டைரக்ஷன், டயகனல். ஒரு எக்ஸாம்பிள், அடுத்த பசில் எடுத்து சரிங்களா? இப்ப இந்த பசில் எடுத்துக்கணும். இப்ப இந்த பசில்ல பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணலாம் சார் பாருங்க. ரூக்கு ரூக்கு, பிஷப்பு பிஷப்பு, குயினுக்கு ஈக்குவல் 1 2 3 4 5 1 2 3 4 சரிங்களா? 4 4 எல்லாமே. இப்போ வந்து ஆக்சுவலா பண்ணீங்கன்னா பிளாக் வந்து ஒரு பாயிண்ட் கம்மி. இப்போ இந்த பொசிஷன்ல என்ன பண்ணலாம் சார் நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து ஒயிட் ஆடணும், பிளாக் ஆடணும். பிளாக் கிட்ட என்ன இருக்கு? பிளாக் குயின் அட்டாக்ல இருக்கு ஆல்ரெடி. இப்போ என்ன பண்ண முடியும் பிளாக்கால? இப்போ என்னால வந்து ஒரு செக் வைக்க முடியும் சார். என்னால ஒரு செக் வைக்க முடியுமா? ஓகே, அடுத்து செக்குக்கு அப்புறம் இங்க மூவ் ஆகும். இங்க மூவ் ஆனா இங்க இந்த பீஸ் இருக்கு. அவ்வளவுதான். இது வந்து நீங்க வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கே ஆன்சர் வந்துடும். இப்போ நீங்க வந்து இது எப்படி பார்க்கலாம்? ஒரே பொசிஷன்ல நீங்க ரெண்டு மாதிரி பார்க்கலாம். ஏய், என் குயின் அட்டாக் ஆயிட்டு இருக்கணும் இந்த பொசிஷன்ல பார்க்கலாம். கிங்க தள்ளனா இந்த பிஷப்புக்கு சப்போர்ட் இல்லைன்னு நீங்க இந்த பொசிஷனை பார்க்கலாம். ஸோ நம்ம எப்படி நம்மள கொஸ்டின் கேட்கிறோங்கிறதுல தான் கேம் சேஞ்ச் ஆகும். சிம்பிளுங்களா? இப்போ ஹே, என் குயின் அட்டாக் ஆகிட்டு இருக்கு, நான் குயினை மூவ் பண்ண போறேன். நைஸ், குட், தப்பு இல்லை. ஓ ஓகே, இந்த பிஷப்பே இந்த கிங் சப்போர்ட்ல தானே இருக்கு. இப்போ நான் இந்த கிங்கையே தள்ளிட்டேன் என்ன? அதுவும் இல்லாமல் என்னோட கிங்ஸ் எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு. கிங்கே தள்ளிட்டா என்னங்க போது தான் இட் பிகம் ஸ்மார்ட் சாய்ஸ். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, செக் தள்ளிட்டேன். ஓகே, இப்போ அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்போ நீங்க கேட்கலாம் சார், அப்ப அவங்க இவங்களும் அடிப்பாங்கல்லன்னா, இப்போதான் நம்ம ஒரு டாபிக் படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? 2 கிளாஸ் முன்னாடி. சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கியூவர். இந்த ரூட் எடுத்து இங்க செக் வச்சா சார் அப்பவும் காப்பாத்திடுவாங்க. கரெக்ட், காப்பாத்துவாங்க. காப்பாத்திட்டும். இங்க பாருங்க, இதுக்கு இங்க தானே காப்பாத்துறாங்க. இங்க செக் சார். மறைச்சிட்டா என்ன சார் பண்ணுது? குயின் எங்க போனாலும் இங்க எடுத்துடலாமா? இப்ப இங்க மறைச்சிட்டா என்ன சார் பண்ணுது? சிம்பிள், நீங்க அடிச்சிருங்க. அடிச்சுதான் ஆகணும். அடிச்சுட்டா நமக்கு இந்த ரூட் ஃப்ரீ. ஸோ ஃபோக்ஸ் எப்படின்னா, இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் மாதிரி. நான் சொன்னல, அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் எல்லாமே சேர்ந்து சேர்ந்து சால்வ் பண்ணணும். அதே மாதிரி தான் பின்னு ஃபோர்க்கு ஸ்கியூவர் டபுள் அட்டாக் தான் வந்துகிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கெட் சம்திங் ஒன் ஆர் அதர் திங். அது இப்போ வந்து நீங்க ரேண்டமா ஒரு பசில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த பசில் ஆன்சரே சொல்லப்பா, நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ரெண்டு ரூக் இருக்கு, ரெண்டு ரூக் இருக்கு, ரெண்டு மைனர் பீஸ் இருக்கு, ஒரே ஒரு மைனர் பீஸ் தான் இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு பீஸ் டவுன்ல இருக்கும். சார் அப்போ இந்த பீஸ் எடுத்துட்டா ஈக்குவல் ஆயிருந்தா எடுக்கலாம். பட் இதை விட ஏதாச்சும் எப்பவுமே வந்து ஏதாச்சும் ஒரு மூவ் கிடைச்சுன்னா இதை விட ஏதாச்சும் பெட்டர் மூவ் இருக்கான்னு எடுக்கலாம். ஆனா பெட்டர் மூவ் ஏதாச்சும் இருக்கா சார்? நைட் இன்ட்டு அடிச்சா செக் சார், பின்ன இருக்கு சார் அப்படின்னா இங்க அடிக்கலாமா? சார் பின்ன முடிஞ்சது. சரி, இப்போ அவ்வளவுதான் சார், நைட்டே கிடைச்சு குயினே கிடைச்சிருச்சு சார், அவ்வளவுதான். சார் தான் சொல்லணும்.
பின், ஃபோர்க், டபுள் அட்டாக் செக்கு, இதெல்லாம் செக்கோட வரதெல்லாம் ரொம்ப அட்வான்டேஜ். ஸ்கியூவர், இது எல்லாமே வந்து பேசிக் டாபிக்ஸ். இதை நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிடும். சரிங்களா? That's it for today, folks. Thank you. Have a nice day. Bye. Take care.